7வது மற்றும் இறுதி கட்டமாக 8 மாநிலங்களைச் சேர்ந்த 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் உள்ளூர் போலீசாருடன் துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு. விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி 3வது நாளாக இன்று தியானம் மேற்கொள்கிறார். தியானத்தின் நிறைவாக 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்த தனிப்படையில் பிரதமர் மோடி செல்கிறார். தியானத்தில் இருப்பதால் இளநீர், தண்ணீர் போன்ற நீர் ஆகாரங்களை மட்டும் பருகி வருகிறார் பிரதமர் மோடி. உணவு பட்டியலின்படி பிரதமர் மோடிக்கு 3 வேளை உணவுகளும் தயாரிக்கப்பட்டு பலத்த சோதனைக்கு பிறகு அவருக்கு அளிக்கப்படுவதாக தகவல். உண்மையில் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் பிரதமர் மோடி வீட்டில் இருந்தபடியே தியானம் செய்யலாம் என்று மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். மதத்தையும் அரசியலையும் ஒன்று கலக்கக்கூடாது என்றும் பரபரப்பு பேச்சு. ஜூன் 4க்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இணைய என்டிஏவில் உள்ள கட்சிகள் வரிசையில் நிற்கும். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பரபரப்பு கருத்து. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிற்கு திமுக கடிதம். தபால் வாக்குகளை எண்ணி முடிக்கும் வரை கடைசி சுற்று எண்ணிக்கையை அறிவிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். மத்திய அரசின் திட்டத்தில் பெற்ற நிதியில் முடித்தவற்றை தனது சாதனைகளாக முதலமைச்சர் சொல்வதாக அண்ணாமலை கருத்து. தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் வெறும் விளம்பரங்களை வைத்தே ஒட்டிக்கொண்டிருக்கும் ஸ்டிக்கர் மாடல் திமுக அரசு என்றும் விமர்சனம். நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலை ரூ.70.50 குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று வரை 1911 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை இன்று முதல் ரூ.1840.50 விற்பனை செய்யப்படுகிறது. திருவள்ளூர் அருகே பெயிண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. ஒருவர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானைக்கு கிரேன் மூலம் நிற்க வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காட்டு யானையின் உடல்நிலை குறித்து கால்நடை மருத்துவர்கள் குழுவினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் யோகா பயிற்சி முகாம் நடத்தி வந்த பல்பீர் சிங் என்பவர் தேசபக்தி பாடல்களுக்கு நடனம் ஆடியபோது மயங்கி விழுந்து உயிரிழப்பு. தனது கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி மயங்கி விழும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. ரெமல் புயலால் அசாமில் வெளுத்து வாங்கி வரும் கனமழைக்கு பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி தீவிரம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் அமெரிக்கா, கனடா மோதல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.